காலை வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து தேவனை நோக்கி நாம் துதிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, மை சோதரிகிறோமப்பா, மை சோதரிகிறோம், மை சோதரிகிறோம், மை சோதரிகிறோம், மை சோதரிகிறங்க தாவே. இரக்கமுள்ள தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிகிறங்க தாவே, மை சோதரிகிறோம், மை சோதரிகிறோம், மை சோதரிகிறோம், மை சோதரிகிறங்க தாவே. ஆவியானவரே, மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், 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 மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா, உம்முடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே. மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, ஒரு விசை ஆண்டவரே எங்களுக்கு மனம் இறங்குங்க கத்தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க தாவே. சர்வ வல்லமையில தேவனே, ஆதியும் அந்தமும் அல்பாவும் மேகாவுமான தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே, மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, இந்த புதிய நாளில் கத்தாவே, ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே. மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, சுத்த இருதயத்தின் நீர் எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. ஒரு விசை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே, எங்களுடைய உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. சேனைகளின் கத்த நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு உம்மை துதிக்கத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உம்மை துதிக்கிற துதி எப்பொழுது எங்களுடைய வாயில் இருக்கட்டும் கத்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு தாழ்மை எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. என் தேவன் நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடுங்கத்தாவே. அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்கத்தாவே. ஆவியானவரே, மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, இப்பொழுது வல்லமை இறங்கி வரட்டுங்கத்தாவே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்ணடைவான்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, காலையிலே எழுந்து உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கத்தக்கதாக தகுதிப்படுத்தினேக்கா நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, 2 பேராது 3 பேராது நாமத்தில் ஒருமித்து கூடியிருக்கிற மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்கத்தாவே, மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, புது கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, புது பலனை பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியிடத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கீங்களா கத்தாவே. என் தேவனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. சோதரம் 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 சோதரங்கத்தாவே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடுன்னு சொன்ன தேவனே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. நாங்கள் தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக மனத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன் கத்தாவே. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே பலப்படுத்துங்க கத்தாவே. சோர்வுகள் வேண்டாம் கத்தாவே, பலவீனங்கள் வேண்டாம். ஆண்டவரே, என் தேவனே, எல்லாருக்கும் புது பலனை உற்சாகமான ஆவியும் கொடுங்க கத்தாவே. உம்முடைய அக்கினி அபிஷேகம் இறங்கி வரட்டும் கத்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கத்தாவே செழிப்பை கட்டளையிடுங்க கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க கத்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தாவே. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் கத்தாவே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, அபிஷேகத்தை கட்டளையிடுங்க கத்தாவே. ஒவ்வொருவரும் கத்தாவே அக்கினியாய் செயல்பட நீ உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உடைய அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்க கத்தாவே. ஆவியானவரே, மை துதிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே கத்தாவே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க கத்தாவே. இயேசுவே, மை நோக்கி கூப்பிடுகிறேன் கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறேன் கத்தாவே. என் நாமத்தினால இதுவரை எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லியிருக்கீங்களே கத்தாவே. என் தேவனே, மை சோதரிக்கிறோமப்பா. உம்முடைய நாமத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கத்தாவே எங்களுடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் வைக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு
கத்தாவே எங்களிடத்தில் என்ன குறைவுகள் இருந்தாலும் கத்தாவே தயவு செய்து அந்த குறைவுகளை நீ நீக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. அன்றைய உமக்கும் எங்களுக்கும் இடையில கத்தாவே எந்த தடைகளும் வராதபடி என் தேவன் தாமே தடைகளை முற்றிலுமாக நீ நீக்கிப்பட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. அன்றைய ஆசீர்வாதத்துக்கு தடையான எந்த காரியம் எங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் தயவு செய்தவைகளை நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை நீர் தான் கத்தாவே, எங்களுடைய நங்கூரம் நீர் தான் கத்தாவே. தயவு செய்து எங்களுக்கு மனம் இறங்குங்க கத்தாவே, எங்களோடு பேசுங்க கத்தாவே. ஆண்டவரே வார்த்தையான தேவனே, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. ஒரு விஷயம் எங்களுக்கு மனம் இறங்குங்க கத்தாவே. சுத்த இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. எங்களை சுத்திகரிங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவன் தாமே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் போகும்போதும் வரும்போதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்துங்க கத்தாவே. எந்த விதமான அன்றே என் தேவனே விபத்துக்களும் விபரீதங்களும் ஏற்படாதபடி என் தேவன் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. அன்றே பொல்லாத அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் அப்படி சேப்பற கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறேன் கத்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தாவே. இந்த நாளுடைய ஜெப வேளையின் கத்தாவே ஒவ்வொரு பகுதியிலும் உடைய வல்லமை இறங்கி வரட்டும் கத்தாவே. ஆண்டவரே உடைய வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்புங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. வேத வசனத்தை படிக்கும் போது கத்தாவே வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. நீர் பேசுகிற தேவனாருக்கா நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே ஜெப வேளையில கத்தாவே ஆண்டவரே நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கத்தக்கதாக எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஜெபத்தை கேட்கப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே என் தேவனே விண்ணப்பங்களுக்கு கத்தாவே நீர் பதில் கொடுக்க போற கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறோமப்பா. மை சோதரிக்கிறோம் 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 கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. இன்றைக்கு நீர் அற்புதம் செய்யுங்க. இன்றைக்கு நீர் அதிசயங்களை செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. இயேசுவே துதிக்கிறோம் கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. அன்றைய பாடலை பாடும்போது அன்றைய என் தேவன் தாமே உடைய வல்லமை இறங்கி வர செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய உடைய பிரசனத்தை உணரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே பிரசங்க வேளையிலே கத்தாவே நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவன் நீர் அப்படி சேப்பற கிருபைக்கான நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. கடந்த நாள் ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தாவே என் தேவன் தாமே நீர் அளவில்லாத உம்முடைய பிரசனத்தினால் நிறைத்து கத்தாவே எல்லா காரியங்களையும் நேர்த்தியும் செம்மையுமாய் நீர் முடித்து கொடுத்தீரே. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோமப்பா. இனிமேலும் கத்தாவே நீர் எங்களோடு குழந்தைங்களை வழிநடத்துங்க கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே வந்து சென்ற ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களை செழிக்க செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. உம்முடைய ஆலயத்தில் வந்து கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக அவர்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. ஆத்மனிசர் ஐக்கிய ஊழியர்களுக்காக முன்னத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன் கத்தாவே. ஒவ்வொரு ஊழியர்களையும் உடன் ஊழியர்களையும் கத்தாவே என் தேவன் தாமே ஆண்டவரே நீர் ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரை பாதுகாத்தீர் வழிநடத்தினீர். அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோமப்பா. இனிமேலும் நீர் பாதுகாத்து வழிநடத்தப்படுற கிருபைக்கா நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே என் தேவனே ஊழிய பாதையில கத்தாவே உற்சாகத்தை கொடுத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க கத்தாவே. ஒருவர் கூட கத்தாவே பலவீனம் உள்ளவர்களாய் நோய்வாய்ப்பட்டவர்களாய் இல்லாதபடி கத்தாவே ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் பலப்படுத்துங்க கத்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல தீர்க்காயசை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன தேவனே உம்முடைய பலத்தினால் இடைகட்டி கொள்ளுங்க கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் ஆசீர்வதிங்க கத்தாவே. ஆண்டவரே எசேக்கியாவை எப்படி நீர் கத்தாவே குணமாக்கினீரோ அதுபோல கத்தாவே ஒவ்வொரு நபர்களுக்கும் கத்தாவே பூர்ண சுகத்தை கொடுத்து கத்தாவே ஆரோக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. இன்னும் ஊழிய பாதையில கத்தாவே உற்சாகத்தை கொடுத்து வழிநடத்துங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனே இன்றைக்கு நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே நீ செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. தடைகளை முற்றிலுமாக நீ நீக்கிப்பட வேண்டுமாய் கிருபை செய்யும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழிநடத்தும் கத்தாவே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கொடுங்கத்தாவே. நாங்கள் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறோம் கத்தாவே. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொன்னீங்களே கத்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் கத்தாவே.
ஊழியர்களுக்கு விரோதமாக அன்றைய விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாக எந்த பொல்லாங்கனை எழும்பாதபடி நீர் பாதுகாத்து வழிநடத்தும் கத்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே நீர் வேலிடத்து பாதுகாக்கணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய பிசாசின் தந்திரங்கள் செயல்படாதபடி எந்த பொல்லாங்கனை எழும்பாதபடி என் தேவன் நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க. நீர் அப்படியாய் சேப்பற கிருபைக்கான நன்றியுடைமை துதிக்கிறேன் கத்தாவே. அன்றைய எங்களுடைய நம்பிக்கை நீர் தான் கத்தாவே. நீர் எங்களுக்கு பக்கபலமாயிருந்து எல்லாவற்றுக்கும் எல்லாமா இந்த வழிநடத்துங்க கத்தாவே. கத்தரை நம்புகிறோம் செழிப்பான்னு சொன்னீங்களே, உண்மை நம்பி வந்திருக்கிறேன் கத்தாவே. அன்றைய நாங்கள் மனுஷனை நோக்கி பார்க்கல கத்தாவே, உண்மை நோக்கி பார்க்கிறோம் கத்தாவே. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க, நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழிநடத்தும். துதி கன மைமையெல்லாம் மீட்பரச்சன் கத்திரமாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசு நஜமிக்கு நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து கொடுக்கப்பட்டுள்ள ஜெபத்தை ஒரே சிந்தையோடு நாம் ஜெபிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பெலன் தாரும், தேவ பெலன் தாரும், மகா பெலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனமண்ண வேண்டியவர்களை கனமண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:17 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அளிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமீன். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது.
கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்னென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமீன். இந்த நாளிலும் காலை வேளையிலே நம்ம மத்தியிலே தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக சகோதரர் பாஸ்கர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு சில காரியங்களை குறித்து தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது நாமும் அவரோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு விரைவிலே பதில் கொடுக்கத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். ஊக்கத்தோடு நாம் ஜெபிப்போம். விரைவிலே தேவன் பதிலை கொடுத்து நாம் ஜெபித்த ஜெபத்திற்கான விடையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தத்தக்கதாக நாம் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு புதிய நாளை கொடுத்து அவருடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக தேவன் நமக்கு தயவு பாராட்டியிருக்கிறார். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் எல்லாரும் சேர்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். முதலாவதாக நமது தலைமை ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயா, பாஸ்டர் ஜேம்ஸ், பாஸ்டர் ஜேசன் ஆசீர்வதிக்கப்பட ஜெபம் பண்ணுவோம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசு மகாராஜாவே, நாங்கள் உண்மை நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஏசப்பா கத்தாவே, இந்த காலை வேலையிலையும் கூட ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைமை சபையை நினைத்தும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தகப்பனே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆவியான தேவனே அப்பா, எங்களுக்கு கொடுத்த அப்போஸ்தலர் ஐயாவை அப்பா அவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல சுகம்பலன் ஜீவனை கொடுத்து இம்மட்டும் நடத்தி வருகிறவரே, இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறீரே ஏசப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே அப்பா, பலமாய் இந்த நாளில் இறங்கி ஐயாவை அப்பா நிரப்பும்படி, அபிஷேகத்தால் நிரப்பும்படி இந்த நாளில் செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தாவே நீங்கள் கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆவியானவரே அப்பா, பலமாய் இறங்குவீராக அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்தவித பலவீனங்கள் சோர்வுகள் எதுவும் ஆண்டவரே அப்பா தகப்பனாரே கர்த்தாவே நெருங்காதபடி பரிசுத்த ஆவியானவர் பலத்தின் ஆவியினால் நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இன்னும் அநேக ஜனங்களுக்கு அப்பா கர்த்தாவே திறப்பின் வாசல்ல நிற்க அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே அப்பா கர்த்தரிடமாய் கொண்டு வரும்படியாக இன்னும் ஆண்டவரே நீடித்த ஆயுஷ் நாட்களை கொடுத்து இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் தேவனீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீரே அப்பா. அப்படியாக நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அப்படியாக ஜிம்ஸ் பாஸ்டருக்காக, ஜேசன் பாஸ்டருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே இன்னும் வரங்களினால் வல்லமையால் நிரப்புங்க அப்பா. அந்த ஊழியத்தை ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே வல்லமையாய் செய்யத்தக்கதாக ஆவியானவர் அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. வருகிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆண்டவரே அப்பா உண்மையாய் விசாரிக்கத்தக்கதாக ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா அந்த சபையை வழிநடத்தக்கூடிய பலத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. அப்படியாக நீங்கள் கடந்து வருகிற விதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட அப்பா, அந்த ஊழியர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, வெளியடைத்து பாதுகாக்கப்பட அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவனில் உதவி செய்யுங்கப்பா. அப்படியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிளை சபை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தாவே திருச்சி தலைமை ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அம்மாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சாம்பாசன் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைமை சபையை நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ பாடுகளுக்கு மத்தியில் ஆண்டவரே அப்பா அந்த ஊழியத்தை ஆண்டவரே நேர்த்தியும் கிரமமாய் செய்யத்தக்க ஞானத்தை
ஆற்றலையும் பலத்தையும் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அருளி வருகிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம், நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரர் இன்னும் கத்தாவே பலப்படுத்துங்க ராஜா, இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் உம்மண்டையில் கிட்டி சேரத்தக்கதாக அப்பா உம்முடைய தேவ சித்தத்தை நிறைவேற்ற அப்பா கொடுத்த தரிசனங்களை எல்லாம் ஆண்டவரே நிறைவேற்ற என் தேவனில் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா கரத்தில் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ராஜா, கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு அன்றன்றுக்குரிய ஆகாரமாக அப்பா கொண்டு வருகிற அந்த வார்த்தைகள் அப்பா எங்களில் கிரியை செய்யத்தக்கதாக நீங்க கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க, அபிஷேகிங்க ராஜா. அப்பா அனல் மூட்டி எழுப்புங்க ராஜா, அந்த அக்கினி எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்ட ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தையோடு ஆண்டவரே இந்த அக்கினி கடந்து வருகிறதற்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம், நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நீடித்த ஆயுசு நாட்களை கொடுத்த ஆண்டவரே, இன்னும் சகல ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா அந்த ஊழியத்தை கத்தாவே செய்யத்தக்கதாக, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக, உம்முடைய வசனத்தை போதிக்கத்தக்கதாக ஆவியானவர் பலப்படுத்துங்க ராஜா, ஆவியானவர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவர் அப்பா நிறைவாக்குங்க ஆண்டவரே, அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. இன்னும் வரங்களினால் வல்லமையால் நிரப்புங்க. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல ஆண்டவரே அப்பா செல்லும் இடமெல்லாம், கால் வைக்கிற இடமெல்லாம் அந்த அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. அப்பா பார்க்கிற தொடுகிற கேட்கிற எல்லாரும் மேலும் ஆண்டவரே அந்த விசேஷித்த ஆண்டவரே அப்பா குணமளிக்கிற வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. அப்படியே கரத்தில் எடுத்து நீங்க பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்துக்காக ஆண்டவரே அப்பா கத்தா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் காத்திருந்து அப்பா அந்த ஊழியத்தை கத்தாவை நிறைவேற்ற உதவியாக இருக்கிற அம்மாவை அப்பா நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. கத்தாவே சாம்பாசற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் ஆண்டவரே இந்த இளம் பிரயாயத்தில் ஆண்டவரே அப்பா கத்தாவுடைய ஊழியத்தை இன்னும் வைராக்கியமாய் செய்யத்தக்கதாக ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே அதை நேர்த்தியும் கிரமமாய் செய்யும்படியாக ஆவியானவர் கத்தாவே நீங்க வழிநடத்தி வருகிற விதங்களை நினைத்து ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றி உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இப்படியாக நீங்கள் கொடுத்த அந்த ஊழியக்காரரை நினைத்து உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இன்னும் இந்த நாளிலும் இன்னும் வல்லமையா இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க. அப்ப அந்த ஊழியத்தின் எல்லைகளை ஆண்டவரே நீங்க விரிவாக்கி கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உருவாக்கி கொடுப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே, தடைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. இன்னும் அநேக நாடுகளுக்கு ஆண்டவரே உம்முடைய கத்தாவே வைராக்கியமாய் கத்தாவே உம்முடைய நாமத்திற்கென்று ஆண்டவரே அப்பா நின்று இந்த ஊழியத்தை செய்ய ஆவியானவர் நீங்க கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மகனை நீர் அழைத்ததின் நோக்கத்தை அப்பா நீ நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீரே. அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கத்தாவே அப்பா ஒவ்வொரு காரியத்திலையும் ஏசப்பா நீங்க கூட இருந்து ஆண்டவரே அப்பா கத்தாவே ஞானத்தினாலும் பலத்தினாலும் தகுந்த ஆலோசனையை கொடுத்து நீங்க நடத்தும்படியாக ஏசப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா சகோதரன் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அப்பா அந்த ஊழியக்கார குடும்பங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுதும் ஊழியத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டவரே நல்ல பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. வாகனங்களோடு உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஏசப்பா எந்தெந்த இடத்துல ஆண்டவரே அப்பா கூட்டங்களுக்கு ஆண்டவரே அப்பா செல்லுகிறாங்களோ அந்த இடத்துல ஆண்டவரே ஊழியக்காரர்களை மறைத்து கர்த்ததாமே நீங்க வெளிப்படுவீராக. அற்புதங்கள் அடையாளங்கள் அப்பா இன்னும் வல்லமையாய் நடக்கட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் எல்லாம் தடையின்றி வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட அப்பா அந்த வார்த்தையாகிய மன்னாவை ருசி பார்க்க கர்த்தர் இந்த நாளிலும் அப்பா நீங்க கிருபை பாராட்டுவீராக. கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி ஆண்டவரே அப்பா சகல சம்பூர்ணத்தினாலும் நீங்க ஆசீர்வதித்து வருகிற விதங்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேலி அடைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னும் கத்தாவே அப்பா கத்தாவே மலை மீது இருக்கிற பட்டணமாக அப்பா இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக இந்த திருச்சி பட்டணத்தை அசைக்கத்தக்கதாக ஆவியான கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிற விதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஐயா கொடுத்த தரிசனங்களை ஆண்டவரே நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்படியாக கூட கத்தாவே பாஸ்டர் நெல்சன் ஜாஸ்பருக்காக சகோதரி பெர்சி
மெஸ்ஸிக்காக அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் சபை வளர்ச்சி அடையவும் அவர்களுக்கு சபை நடத்துவதற்கு என்று ஆண்டவரே ஒரு இடம் வேணும்னு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்காங்களே, அந்த இடம் சீக்கிரமாக கிடைக்கவும் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை நடத்தப்படும் டெஷ்வா கூட்டத்தில் ராஜா அநேகர் வந்து பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட அப்பா வருகிற ஜனங்கள் விடுவிக்கப்பட அவர்கள் ஆரம்பத்துள்ள அப்பா அந்த டெஷ்வா டிவி சேனல் ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க ஆன்லைனில் யூடியூப்ல பார்க்குற எல்லாருக்கும் ஆண்டவரே அது கத்தாவே பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அதற்குரிய தேவைகள் எல்லாம் ஏராளமாக இருக்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் சந்திங்க. பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்போ அந்த குடும்பத்தை ஆண்டவரே இன்னும் கத்த வல்லமையாக நீங்கள் பயன்படுத்தும்படியாக ஏசப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா கத்த ஒவ்வொரு நாளும் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா கத்தாவே அது கிரியை செய்கிறதா இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதத்தை விளங்க காட்டுகிற அந்த காரியங்களை எல்லாம் நீர் அறிவீர் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் சகோதரனையும் சகோதரியும் கத்தாவே வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அநேக ஜனங்கள் ஆண்டவரே அப்பா கத்தாவே வார்த்தைக்கு நேராய் நடத்தும்படியாக இந்த நாளில் நீ கரத்தில் எடுத்து பயன்படுத்தி வருகிற விதங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விரிவாக்கி கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்க வழிநடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ராஜா. அப்படியாக கத்தாவே பாஸ்டர் டேனியலுக்காக சகோதரி ஜெபாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப அந்த குடும்பத்தை நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா இன்னும் இந்த ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய என் தேவனில் கிருபை பாராட்டும்படி அப்பா அப்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஊழிய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீங்க விசேஷித்த விதமாய் பாதுகாத்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அடுத்ததாக நம்முடைய கிளை சபைகளுக்காக ஜெபிக்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிளை சபைகள் மாத்தூர், லால்குடி, மேட்டுப்பட்டி, மணப்பாறை, சோழகம்பட்டி மற்றும் பெரம்பலூர் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஊழியர்களுக்குள் ஒரு மனதோடு இந்த ஊழியத்தை செய்யும்படியாக முன்னின்று பொறுப்புகளை எடுத்து செய்கிறவர்கள் நேர்த்தியும் கிரமமாய் தலைமைக்கு கட்டுப்பட்டு சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு அதன்படி இந்த ஊழியத்தை செய்யும்படியாக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி விண்ணப்பங்களை வைக்கலாம். கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கொடுத்த கிளை சபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கொடுக்கப்பட்ட கிளை சபைகளை எல்லாம் ஆண்டவரே உடைய பாதத்தில் வைத்து கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. என் தேவன் தாமே ஆண்டவரே இந்த கிளை சபைகளை நீங்கள் கிரியை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும்படியாக முன்னின்று பொறுப்புகளை எடுத்து செய்கிற ஊழியர்கள் மூப்பர்கள் குடும்பங்களை ஏசப்பாவுடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. எந்தவித போட்டி பொறாமைகள் இராதபடி, எந்தவித சத்துருவும் எங்களுக்குள் கிரியை செய்யாதபடி, பிரிவினை உண்டாக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் எந்த நாளில் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிளை சபைகளுக்கு அப்பா சமாதானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா ஒரு மனதை கொடுப்பீராக ஆண்டவரே. தேவ ஆவியானவர் நீங்க வழி நடத்தும்படியாக அப்பா அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா, என் தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்த பொழுது தானே ஆண்டவரே அப்பா நீங்க பலமாய் இறங்குனீங்க. அப்படியாக அந்த ஊழியத்தை ஆண்டவரே ஒரு மனதோடு செய்ய அப்பா உடைய நாமம் மகிமைப்பட, உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆவியானவர் எங்களுடைய எல்லாரும் கிளை சபைகளோடும் நீங்க இடைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருவின் கிரியைகள் வேறு அறுக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். பிரிவினைகளை கொண்டு வர நினைக்கிற எல்லா பொல்லாங்குடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே விலகும்படி கட்டளை கொடுத்து செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக, வேலி அடைப்பீராக ஆண்டவரே. அப்பா வருகிற எல்லா ஆத்துமாக்களுக்கும் திறப்புல நிற்கவும் அப்பா கத்தாவே வல்லமையாய் கத்தாவே இந்த ஊழியத்தை செய்யவும் அப்பா அந்த குடும்பங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. 30 குடும்பங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா கத்தாவே வழி நடத்துங்க ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்து
செலுத்துகிறோம். அப்படியாக கூட கர்த்தாவே சபையில் முன்னின்று பொறுப்புகளை எடுத்து செய்கிற மற்றும் ஜெபக்குழு நடத்துகிறவர்கள் எல்லாரும் ஆண்டவரே எல்லாருக்கும் இந்த ஒரு மனதை நீங்கள் தாங்க ஏசப்பா. ஒரு மனதோடு இந்த கர்த்தாவே சொல்லப்படுகிற ஆலோசனையை கேட்டு அதன்படியாக இந்த ஊழியத்தை செய்யவும் பல போக்கிலும் வரத்திலும் ஏசப்பா அந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் சத்துருவின் கிரியைகள் எதுவும் நெருங்காதபடி கர்த்ததாமை வேலி அடைப்பீராக ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் எல்லா விசுவாசிகள் மூப்பர்கள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் ஆண்டவரே வளரத்தக்கதாக இன்னும் மண்டல கிட்டி சேரத்தக்கதாக அப்பா கர்த்தாவே ஒவ்வொரு நாள் ஆண்டவரே சொல்லப்படுகிற வார்த்தைகளின்படி ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் நற்சாட்சி பெற்ற குடும்பங்களாய் வாழத்தக்கதாக ஆவியானவர் இந்த நாளிலும் நீங்கள் கிருபை பாராட்டி வருகிற விதங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக வேலி அடைப்பீராக ஆண்டவரே. பிரயாணங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. வாகனங்கள்ல ஆண்டவரே உங்க ரத்தம் தெளிக்கப்படட்ட ஆண்டவரே. போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தி வருகிற தேவன் அப்படியாக உம்முடைய நாமத்திற்கு வைராக்கியமாய் நிற்கிற எல்லா குடும்பங்கள் மேலும் ஆண்டவரே தேவ ஆவியானவர் நீ அசைவாடும்படி அப்பா பாதுகாத்து கொள்ளும்படி ஏசப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுங்க அப்பா, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அப்படியாக கூட கர்த்தாவே எங்கெங்கெல்லாம் கிளை சபைகள் கர்த்தாவே ஜெபக்குழுக்கள் நடத்துகிறோமோ ஆண்டவரே அந்தந்த இடங்கள்ல ஆண்டவரே ஆவியானவர் பலமாய் இறங்குங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்கள்ல ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். எந்த ஆச்சாரெல்லாம் அந்த வீட்டை திறந்து கொடுத்திருக்காங்களோ அந்த குடும்பங்கள்ல ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உம்முடைய அபிஷேகம் கடந்து வரும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக அந்த பகுதியில் அந்த குடும்பங்களை நீங்கள் சாட்சியாய் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன் மூலமாக ஆண்டவரே அப்பா அருகிலுள்ள எல்லா கர்த்தாவே குடும்பங்களும் ஆண்டவரே உம்மண்டையில் சேர்க்கப்படும்படியாக அப்பா நற்சாட்சியாய் அவர்கள் வாழ என் தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் நீ கர்த்தாவை கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஏசப்பா. அப்படியாக கூட கர்த்தாவே சங்கிலித்தோட ஜெபத்தில் ஆண்டவரே யாரெல்லாம் பெயர் கொடுத்திருக்கிறாங்களோ ஆண்டவரே அவர்களெல்லாம் தவறாத ஆண்டவரே அப்போ அந்த குறித்த நேரத்தில் ஊழியத்திற்காகவும் ஊழியக்காரர் குடும்பங்களுக்காகவும் ஊழியத்தின் தேவைகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளிகளில் ஆண்டவரே ஏறெடுக்கிற அப்போ அந்த விண்ணப்பங்கள் ஆவியானவருடைய சமூகத்தில் வந்து எட்டத்தக்கதாக அப்பா கத்தாய் உண்மையும் உத்தமமாய் நோக்கி அபயமிட ஆவியானவர் ஜெப ஆவியை ஊற்றுங்க ஏசப்பா. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க ஏசப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அது அந்தி பலியாக ஆண்டவரே உம் மண்டையில் வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த ஊழியத்தில் முன்னின்று பொறுப்புகளை எடுத்து செய்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே தேவ ஆவியானவர் அப்பா பலமாக இறங்கி ஆண்டவரே உண்மையும் உத்தமமாக ஆண்டவரே உமக்கு பிரியமாக ஆண்டவரே உமக்கு ஏற்றபடி ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்ய பிள்ளைகளை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. சொல்லப்படுகிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே உண்மையாய் நடக்கட்டும் ஏசப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம், நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்படியாக கடக அடுத்ததாக நமது சபையின் தேவைகள் ஏராளம் உண்டு. அதையெல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக மாத்தூர் ஆலயம் கட்டப்பட அதற்குரிய தேவைகள் சந்திக்கப்பட தடைகள் உடைக்கப்பட அந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படும்படியாகவும் நம்முடைய சபைக்கென்று தனியாக ஒரு கல்லறை தோட்டம் வாங்கப்பட ஊழியத்திற்காக ஒரு வாகனம் வாங்கப்பட ஆராதனை வேளையில் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஒரு இடம் தேவை. இந்த 3 காரியங்களே நாம் ரெகுலராக கர்த்தருடைய விண்ணப்ப சமூகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கு கர்த்தர் இந்த நாளிலும் விடுதலையை கொடுக்கும்படியாகவும் வழிவாசலை திறந்து கொடுக்கும்படியாகவும் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை ஏசப்பாவுடைய பாதத்தில் வைத்து கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. என்னுடைய மாத்தூர் பகுதியில் ஆண்டவரே ஒரு ஆலயம் கட்டப்படவும் அப்பா கர்த்தாவே பெரிய ஆலயமாக கர்த்தாவே அந்த இடத்துல கட்டி ஆண்டவரே அந்த பகுதியில் எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே உம்மண்டையில் சேர்க்கும்படியாக ஆவியானவர் நீங்கள் உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். இதற்கான அப்ரூவல் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் கிடைக்க செய்வீராக ஆண்டவரே. அந்த அதிகாரியோட உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அவர் இல்லத்தில் வந்து கத்தாவே உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. வழி நடத்தப்பட அப்பா சீக்கிரமாக அந்த சாங்ஷன் கிடைக்க என் தேவனை உதவி செய்வீராக ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அவரோடு பேசுங்க ஆண்டவரே. அந்த அதிகாரியோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா அந்த கத்தாவே இந்த நாளில் அந்த அற்புதங்களுக்கு கிடைக்கும்படியாகவும் துரிதமாக அந்த வேலை தொடங்கப்படவும் ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. அந்த கத்தாவே மாத்தூர் எல்லையில் ஆண்டவரே உங்கள் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. கத்தாவே இந்த ஆலயம் கட்டுகிற இடம் முழுவதும் உங்களுடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அக்கினியை போடுங்க ஆண்டவரே. அது கத்தாவே அது எல்லா எதிர்சக்தியின் கிரியைகள் தடைகள் எல்லாம் விலகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா அபரிவிதமாக இறங்குங்க ஆண்டவரே. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். எல்லா வலுசற்பத்தின் ஆவியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் கட்டி தாக்கப்படுத்துகிறோம். உதவி செய்யுங்க ஆண்டவரே. தடைகள் எல்லாம் ஆண்டவரே நிர்மூலப்படுத்தி போடுங்க. எதிராக எழும்புகிற எல்லா பொல்லாவுடைய கிரியைகள் எதுவும் ஏசப்பா வாய்க்காதே போகும்படி ஆவியானவர் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா நீ கிருபை பாராட்டுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கினி அந்த இடத்துல கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த கத்தாவே ஆலயத்தின் எல்லை எங்கிலும் ஏசப்பா உங்களுடைய அக்கினியை போடுங்க ஆண்டவரே. அப்பா அக்கினியை போடுங்க ஏசப்பா. அது பற்றி எரியட்டும். அது அநேகளுடைய ஜனங்களை பற்றி பிடிக்கட்டும் ஏசப்பா. ஆவியானவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அதுக்குரிய தேவைகள் ஏராளம் உண்டே ஆண்டவரே. அப்பா அதை கொடுக்கிற தாங்குகிற அப்பா உள்ளங்களை ஆண்டவரே அப்பா எங்கள் சமையல் எழுப்பி கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆவியானவர் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா கத்தாவே வைராக்கிய வாஞ்சையாகி ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்தில் ஊழியத்தை செய்கிற இந்த ஊழியக்காரன் விண்ணப்பத்தை என் தேவனை அங்கீகரிப்பீராக ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரங்க பிரயாசப்பட்டு கத்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய தேவ சமூகத்தில் காத்திருக்கிற காரியங்களை என் தேவன் நினைத்து ஆண்டவரே அப்பா நீங்க சீக்கிரமாய் பதில் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதுக்குரிய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா எந்த ஒரு பொருளும் தடையில்லாம கிடைக்கும்படியாக அப்பா அந்த கட்டுமான பொருள்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா தடையின்றி கிடைக்க ஆவியானவர் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா அந்த கட்டுமான தொழிலை ஈடுபடுற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. தேவ ஆவியானவர் அப்பா அவரை பலப்படுத்துங்க. ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஆலயம் கத்தாவே கிரமமாய் செய்து முடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. அப்படியாக ஆண்டவரே அப்பா ஒரு கல்லறை தோட்டம் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் நாங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா பிறரிடத்துல போய் ஆண்டவரே அப்பா நாங்கள் இதற்காக நிற்காதபடி ஆண்டவரே அப்பா எங்களுக்கென்று ஆண்டவரே ஒரு தனியாக கல்லறை தோட்டத்தை என் தேவனை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த யாவரும் பிரகாசம் அடைந்தார்கள்னு பார்க்கிறோமே ஆண்டவரே. அப்படியே அந்த கல்லறை தோட்டம் ஏசப்பா எங்களுக்கு சீக்கிரமாய் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அது ஒரு நல்ல வெள்ளைக்கு கிடைக்கும்படியாக அப்பா அந்த இடத்தை நீ எந்த இடத்துல ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தால் ஆண்டவரே அந்த நிலத்தின் உரிமையாளரோடு ஏசப்பா இப்பொழுது நீங்க பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல அவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே இறங்குங்க ஆண்டவரே. அப்பா அந்த இடங்களுக்கு சீக்கிரமாய் கிடைக்கும்படியாகவும் அப்பா கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்படியாக கர்த்தாவே இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆராதனைக்கு வரும்பொழுது ஆண்டவரே வாகனங்களை நிறுத்துவதற்கு ஒரு சரியான இடம் எங்களுக்கு இல்லையே ஆண்டவரே. அது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறதே ஏசப்பா. கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவே அப்பா நீ உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த இடம் சீக்கிரமாக எங்களுக்கு கிடைக்கும்படியாக கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியாக ஆண்டவரே அப்பா கர்த்தாவே வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய் என்ற வசனத்தின் படி ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுங்க ஏசப்பா. அப்பா வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அந்த இடத்தை நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல இந்த மாதம் நடைபெறுகிற அப்பா கர்த்தாவே ஊழியங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷ விதமாக ஆண்டவரே மேட்டுப்பட்டி பகுதியில் இந்த வாரத்தில் நடைபெற இருக்கிற கன்வென்ஷன் கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே கிருபை பாராட்டுங்க. கர்த்தாவே கிருபை பாராட்டுங்க. அந்த பகுதியில் கர்த்தாவே அக்கினியை போடுங்க ஏசாவே. எல்லா எதிர்சத்தின் கிரைகள் வெள்ளகட்ட இயேசுவின் நாமத்தில் அப்பா கர்த்தாவே அந்த பகுதி மக்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா அண்டை கிராமங்களை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க ராஜா. கர்த்தாவே இந்த விசேஷித்த விதமாக ஊழியக்காரத்தில் கால் வைக்கும் பொழுது ஆண்டவரே
ஆதி அப்போஸ்தலர் இறங்கினது போல பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறும்படியாக வருகிற ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா தடையின்றி கலந்து கொண்ட ஆண்டவரே அப்பா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விடுவிக்கப்பட ரட்சிக்கப்பட பாரம்பரிய பாவ சாப கட்டுகளிலிருந்து ஏசப்பா ஒரு பெரிய விடுதலையை கொடுத்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் வைராக்கியம் நிற்கத்தக்கதாக உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே இலங்கை ஊழியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா இந்த 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தை என் தேவனில் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே அப்பா ஊழியக்கார கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தாவுடைய கரம் அவரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய நாமத்தில் வைராக்கியம் நிற்கத்தக்கதாக ஆவியானவர் அபிஷேகிப்பதற்காக ஸ்தோத்திரம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இம்மட்டும் ஏதெடுத்த எல்லா விண்ணப்பத்தை நீங்க அங்கீகரித்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பாவுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபையாய் கர்த்தர் புதிய நாளை காண உதவி செய்தார். அவருடைய முகத்தை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையான காரியத்தை செய்கிறவராய் அவருடைய வாழ்க்கையை மட்டுமாய் நன்மையை செய்த தேவன் இனி வருகிற நாட்களில் நன்மையை நல்ல எபினேசராய் இருந்து நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவர். பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தரை துதியுங்கள். நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் எப்பொழுதும் பெருகணும்னு விரும்புகிறவர், குறுகக்கூடாது. சொல்றாரு, நீ குறுக மாட்டாய், நீ குறுகி போவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தம்முடைய பிள்ளைகளும் தம்முடைய ஜனங்களும் தேசத்திலே பள்ளிக்கு பெருகணும்னு விரும்புகிறவர். அது மாதிரி அவர்கள் எல்லாவித நன்மைகளினால் ஆசீர்வாதங்களினால் பெருக வேண்டும் என்று விரும்புகிறவர் நம்முடைய தேவன். நல்ல கவனிங்க, இந்த வேதத்தில் எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் உண்டு தெரியுமா? எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகள், மேன்மையான வார்த்தைகள் உண்டு தெரியுமா? இன்னைக்கு அநேகர் அதற்குள் போகிறது கிடையாது. இந்த வேத புஸ்தகம் ஒரு தேன் கூடு. நமக்கு எடுத்து அனுபவிக்க தெரியலை, ருசிக்க தெரியலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அதற்குள்ளே வரணும், இதை அனுபவிக்கணும். அவைகள் தேனிலும் தெளிதேனிலும் மிகவும் மதுரமுள்ளது. கசப்பான தண்ணீரையே நம்முடைய தேவன் மதுரமாய் மாற்றி தம்முடைய பிள்ளைகளை குடிக்க வைத்தவர், கசப்பை நீக்குகிறவர். வாழ்க்கையில் உள்ள கசப்புகள், நாம் கசப்போடு வாழக்கூடாது, கசப்போடு இருக்கக்கூடாது என்று கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு இரட்டிப்பான நன்மைகள், இரட்டிப்பாக இருக்கணுமா? உலக மக்களை விட ஆண்டவருடைய பிள்ளைகள் டபுள் மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும், 10 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும், 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும், 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும், கோடாகோடியாய் பெருகணும்னு நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து விருப்பமுள்ளவராயிருக்கிறார். இந்த கால வெளியிலே சோர்வோடும் கலக்கத்தோடும் பயத்தோடும் கவலையோடும் வியாதியோடும் வேதனையோடும் துயரத்தோடும் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு 2 கைகளை கொடுத்திருக்கிறார், 2 கால்களை கொடுத்திருக்கிறார், 2 நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார்,
தாயின் தகப்பன்னு நமக்கு ரெட்டிப்பல்லவா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான நன்மைகள். அதுபோல் இந்த உலகத்தில் உலகத்தாரை விட மற்றவர்களை விட ஆவிக்குரிய காரியத்திலும் நமக்கு ரெட்டிப்பு. யோசேப்புக்கு அவங்க அப்பா சொன்னார், உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே பூமியிலே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். மேலிருந்தும் ஆசீர்வாதம், கீழிருந்தும் ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதம், கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதம். எப்படி கொடுக்கிறார்? இதான் ரெட்டிப்பு. ஆகவே அரணுக்கு திரும்புங்கள், சரியான உபதேசத்துக்குள்ளே வாருங்கள், சரியான சபைக்குள்ளே, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கொண்ட சபைக்குள்ளே வாருங்கள். இதுதான் அரண். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அரணுக்குள் பாதுகாப்புக்குள் வருவீர்களானால் பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளாது. சார், அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ வலதுபுறத்திலும், இதுவும் டபுள். பார்த்தீங்களா? இதான் ரெட்டிப்பு. வலதுபுறத்திலும் ஒரு பெருக்கம், இடதுபுறத்திலும் பெருக்கம். வலதுபுறத்திலும் பெருகுவாய், இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். அவங்கெல்லாம் குறுகி போயிருந்த காலம், பெருகக்கூடாத ஒரு காலம். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பெருக வைப்பேன், நீ பெருகுவாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாதிபாத் ஒரு விதவை அடுத்த நாள் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தாள். தன் மகனும் தானும் ஒரே ஒரு பிடி மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய், அப்பம் சுட்டு சாப்பிட்டு செத்து போகணும்னு தீர்மானம். செத்தாலும் சாவன ஒழிய நான் விக்கிரகத்தை பின்பற்ற மாட்டேன்னு ஒரு தீர்மானம். அவர் சொல்கிறான் எலியாவுக்கிட்ட, நானும் என் பையனும் நான் என்ன செய்ய போகிறோம், இதை சுற்றி சாகணும் அப்படின்னு சொன்னான். ஆனால் கர்த்தர் அந்த வீட்டுக்கு எலியாவை அனுப்புகிறார், ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவனை அனுப்புக்கு முன்னே கொண்டு அவனுக்கு அப்பம் கொடுத்த அந்த மனுஷனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுத்த காகத்தெல்லாம் நிறுத்திட்டார். தண்ணீர் ஆற்றுல வற்ற வச்சார். ஏன்னா இப்போ ஒரு குடும்பத்தை காப்பாற்றன், ஒரு குடும்பம் கர்த்தருக்காக நிற்கிற ஒரு குடும்பம். எல்லாரும் பாகால தேடி போயிட்டான், இந்த குடும்பம் மாத்திரம் தேடி போகலை. ஆண்டவர் பார்த்துறார், இந்த சாரிபாத் விதவையினுடைய வைராக்கியத்தை பார்த்தார், விசுவாசத்தை, எதிர்பார்ப்பை பார்த்தார். நேராக எலியாவுக்கிட்ட சொன்னார், சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரே ஒரு விதவைக்கு சொல்லியிருக்கிறேன் உன்னை பராமரிக்க, உனக்கு தேவையானதெல்லாம் அவன் தருவா போ. ஆனால் அந்த வீட்டில் பஞ்சம் தாண்டவம் ஆடுது நாடே. அந்த வீட்லேயும் பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம் வரப்போகுது. அடுத்து என்ன செய்யலாம்? இரவு கடந்த காலையில் எத்தனை குடும்பம் அப்படி இருக்காங்க? இரவெல்லாம் போராடிக்கிட்டு, வாழ்க்கையில் உத்தியோகம் இல்லை, நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, வறுமை, தரித்திரம், கொடிய தரித்திரம். அருமையானவர்களே, தரித்திரத்தை மாற்றுகிறது தான் சுவிசேஷம். ஆண்டவர் சொன்னார், போய் கோடீஸ்வரனுக்கு சொல்லு சுவிசேஷன்னு சொல்லலை, தரித்திரத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லு. ஏன்னா அந்த சுவிசேஷத்தில் சம்பூர்ண ஆசீர்வாதம் இருந்துச்சு. அதனால் இந்த சுவிசேஷத்தை சொன்னால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த சுவிசேஷத்தில் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. போய் முதலாவது தரித்திரனுக்கு சொல்லு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறவர், நமக்காக அவர் தரித்திரர் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷம் வெளிப்பட்ட நோக்கமே தரித்திரத்தை போக்குகிறதற்கு. சுவிசேஷத்தை முக்கியப்படுத்துங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். எலியா போறார், அந்தம்மா பார்த்தா விரவு பொறுக்க வர்றாங்க ஒளிமுக வாசலுக்கு. அவர் கொஞ்சம் தண்ணி தாம்மா அப்படின்றார். விடிய காலையில் அந்த அம்மா வந்துருச்சு. ஏன்னா ராத்திரிலாம் அவன் போராடுறான், பையன் பசிக்குதுன்னு. அந்த அம்மா ராத்திரி என்ன சொல்கிறாங்க, இருப்பா விறகு இல்லை அடுப்பறிக்க, காலையில் அடுப்பு எரிச்சு உனக்கு அப்பம் சுட்டு தர்றேன், எண்ணெய் இருக்குது, மாவு இருக்குது, அது சரிதான், ஆனால் விறகு இல்லையே. காலையில் வர்றான். அவன் யார் முகத்தில் முழிக்கிறான்னா தீர்க்கதரிசியின் முகத்தில் முழிக்கிறான்.
நம்மளால சொல்லுவோம் இன்னைக்கு யார் முகத்தில் முடித்தோன்னே ஒன்றுமே நடக்கலைன்னு. ஒருவன் சொல்கிறான் நரி மூஞ்சில் முடின்றான். நரி எங்கே வனாந்தரத்துக்குள்ளே தேடி போகணும். நிறைய தந்திரம், அது மூஞ்சிலையா முடிக்க. நரி சுபாவம் உள்ளவனுடைய முகத்தில் விழிச்சிடாத அருமையானவர்களே. ஆனால் பார்க்கணும், காலையில் எழும்பி கத்தரை பாருங்க, கத்தரை தேடுங்க. ரெண்டாவது ஜெபிக்கிறவங்க, பரிசுத்தவான்கள், நீதியை செய்கிறவர்கள் முகத்தை பாருங்க. வாழ்க்கையில் வெற்றி உண்டு, விடுதலை உண்டு. பார்த்தாங்க எலியாவின் முகத்தை. அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அந்த அம்மா சாந்தம்மா, சரி தண்ணி இருந்திருக்கு பாருங்க பஞ்ச காலத்துலையும். அம்மா கொஞ்சம் அப்பம் சுட்டு கொண்டு வா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும். அப்பத்தான் தன் பிரச்சனையை சொன்னாள். அருமையானவர்களே, ஆனாலும் முதல் ஒரு சின்ன அடை எனக்கு செஞ்சு கொடுன்னா, அப்புறம் உனக்கு குமாரனுக்கு பண்ணலாம். இது நியாயமா? அது நியாயமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது நியாயம்தான். முதல்ல பாருங்க, அந்த அம்மா கர்த்தருடைய பிள்ளைனால ஒன்றுமே பேசலை, சரின்ட்டாங்க. அடுத்து ஆண்டவர் பேசுகிறாரு தீர்க்கதரிசி மூலம். என்ன சொல்கிறாரு? பஞ்சம் தீருகிற வரைக்கும் உன் பானையிலே மா செலவழியாது, கலசத்தில் எண்ணெய் குறையாது, கர்த்தர் உரைக்கிறார்ன்றார். எப்படி பார்த்தீங்களா? பார்த்துட்டா அந்த அம்மா சொல்கிறா, இவன் ஒரு தீர்க்கதரிசின்னு கண்டுபிடிச்சிட்டான். வந்திருக்கிறவர் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன். சத்தம் காட்டாமல் போய் செஞ்சு கொடுத்துட்டான். நான் எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? நம்முடைய தேவன் பெருக வைக்கிறவர். பானையிலே மா பெருகிக்கிட்டே இருக்கு, கலசத்தில் என்ன பெருகிக்கிட்டே இருக்கு. பஞ்சகாலமெல்லாம் நம்முடைய தேவன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். உங்கள் குறைவுகளெல்லாம் பெருக வைப்பார். நம்முடைய தேவன் அந்த அம்மா வீட்டில் பெருகும் அற்புதம். அது மாதிரி இன்னொரு தீர்க்கதரிசி மனைவி கடன் பிரச்சனை சிக்கிக்கிட்டாங்க. எலிசாவுக்கிட்ட வந்தாங்க. அவர் சொன்னார், அயல் வீடு பக்கத்து வீட்டில் பாத்திரம்லாம் வாங்கி எண்ணெயை ஊற்றி நிரப்பு. இது எப்படி சாத்தியமா? இருக்கிறது ஒரு கூட எண்ணெய். ஆனால் சொன்னவர் யார்? இரட்டிப்பான வரங்களை பெற்றவர். சொன்னவர் யார்? தீர்க்கதரிசி. கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே அந்த அவர் சொன்ன வார்த்தையை போய் நம்பி விசுவாசித்து செஞ்சாங்க. பார்த்தீங்களா? கடன் தீர்ற வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்குது. கடன் தீர்கிற வரைக்கும். கடனும் தீர்ந்தது, குடும்பமும் நடந்தது. ரெண்டு, அது ரெட்டிப்பு. ஆண்டவர் எப்பொழுதுமே ரெட்டிப்பாக செய்கிறார் பாருங்க. அங்கே கலசத்தில் எண்ணெயும் பெருகியது, மாவும் பெருகியது. அது மாதிரி இங்கே ஒரு பெருகும் அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் பெருகும் அற்புதம் வேணுமா? அந்த கால வேளையிலே கீழ்ப்படிங்க. தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, இவங்கெல்லாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அருமையான கர்த்தர் சொல்றார், நீ வலதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், நீ இடதுபுறத்திலும் பெருகுவாய். டபுள், இங்கும் பெருக்கம் அங்கும் பெருக்கம், பெருகுவாய். ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறவர். 2 மீனை பெருக பண்ணினார், 5 அப்பத்தை பெருக பண்ணினார். இரட்டிப்பான ஆசீர்வாதம். பெருகுதல். ஆண்டவர்கிட்ட கொடுத்தாவே அவர் பெருக்கி கொடுப்பார், கூட்டி கொடுப்பார், பெருக்கி கொடுப்பார். பெருகும் அற்புதம் நடக்கும். முதலாவது உங்கள் வருமானத்தை கர்த்தர் கையில் கொடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வைங்க. குறைவை பார்க்காதீங்க. ஐயோ எப்படி இந்த மாதம் குடும்பம் நடத்த போகிறோம், வருமானம் இல்லையே, கவலைப்படாத. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் நானும் ஆராதிக்கிறவர், பெருக வைக்கிறவர், பெருகக்கூடிய அற்புதம் செய்கிறவர். 2 மீனை பெருக பண்ணினார், 5 அப்பத்தை பெருக பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 7 அப்பமும் சிறு மீன்களும் பெருகின போது 4000 பேர், அங்கே 5000 பேர். இதெல்லாம் செஞ்சு காமிச்சார். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆண்டு கொள்ள வைக்கிறவர். நீதான் ராஜா, ஆண்டு கொள்ளு, எல்லாம் உனக்கு தான்றார். ஆகவே இப்பேற்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். பெருகுவாய், பெருகுவாய். ஆபிரகாம பார்த்து சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
உங்கள் தகப்பனாகிய தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். பாத்தீங்களா? அவன் ஒருவனா தான் இருந்தான், ஒரு ஆள் தான். வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னேன். கீழ்ப்படிந்து வந்தான், விட வேண்டியதை விட்டுட்டு வந்தான். அவனை கர்த்தர் என்ன பண்ண சொல்றார்? உங்கள் தகப்பனை பாரு. ஆபிரகாம் எங்கள் தகப்பன், எங்கள் பிதான்னு சொல்றீங்கல்ல, அவனை நான் தான் அழைத்தேன், ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினவர் நான். நம்முடைய தேவன் பெருக பண்ணுகிறவர். ஒருவனாய் அழைத்து பெருக பண்ணினார். நம்முடைய தேவன் பெருக பண்ணுவார். அவனுக்கு 3 விதமான சந்ததியை சொன்னார். ஒன்று, அருமையானவர்களே, வானத்தின் நட்சத்திரம், இன்னொன்று கடற்கரை மணல், இன்னொன்று பூமியின் தூள். இந்த கடற்கரை மணலும் பூமியின் தூளும் பூமிக்குரியது, இம்மைக்குரியது. ஆனால் இன்னொரு சந்ததி சொன்னார், வானத்தின் நட்சத்திரம், அது ஆவிக்குரிய சந்ததி, அது ஆவிக்குரிய சந்ததி, வாக்குத்தத்தத்தின் சந்ததி. அருமையானவர்களே, பூமிக்குரிய சந்ததியே பெருக பண்ணுவேன். அது இஸ்மவேல் கூட்டம், அது கேத்தூராளின் கூட்டம், அது தூள், இது மணல். ஆனால் இன்னொரு சந்ததி உண்டு, மேலே பாருன்னார், ஸ்டாரை பாரு, அது ஸ்டார் மாதிரி இருக்கும், ஆவிக்குரிய சந்ததி. அந்த ஸ்டாரை பார்த்த போது தான் அவனுக்கு விசுவாசம் வந்துச்சு. கடற்கரை மணலை பார்த்து விசுவாசம் அல்ல, பூமியின் தூள்ன்ற சந்ததியை பார்த்து அவனுக்கு விசுவாசம் அல்ல. கூடாரத்தை விட்டு கீழே பார்க்க சொல்லலை, மேலே பாருன்னார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஸ்டார், அந்த நட்சத்திரத்தை பார்த்த பொழுது அவளுக்கு ஆனந்த சந்தோஷம் வந்துச்சான். இவனுக்கு அந்த ஸ்டாரை பார்க்குறான், ஏன்னா அவனுக்கு ஒரு விசுவாசம் வருது. அந்த ஸ்டாரில் சில ஸ்டார் மின்னுது, அதில் கிறிஸ்துவை பார்க்கிறான். பவுல் அதை கலாத்தியருக்கு நிறுவத்தில் சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த சந்ததி தாண்டா இயேசுன்றார், கிறிஸ்துன்றார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அதை பார்த்தான். அவனுக்கு வந்த விசுவாசம், அந்த விசுவாசம் தான் அவனை வல்லவனாய் மாற்றியது. அந்த விசுவாசம் தான் அவனை வல்லமையுள்ளவனாய் மாற்றியது. அந்த விசுவாசத்தில் அவன் பலவீனமாயில்லை. அருமையானவர்களே, ஆவிக்குரிய சந்ததி பார்த்தான். அந்த ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான், யூதாவிலே ஒருவர் வந்தார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. சந்ததியை பார்க்குறான் பாருங்க. நம்முடைய கண்கள் விசுவாசமான காரியத்தை பார்க்கணும், ஒரு தரிசனத்தோடு பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் நான் பெருக முடியும். நம்முடைய தரிசனம் குறுகின கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடாது. ஆபிரகாம் பெருகினான், ஆவிக்குரிய சந்ததி பெருகியது. அது மேலான சந்ததி, அது உன்னதத்துக்குரிய சந்ததி. அதனால தான் நம்ம அவருடைய விசுவாசத்தை, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்து கொள்ளணுமா. சார்ந்து கொண்டு போனால் நீங்கள் நானும் பெருகிக்கிட்டே இருப்போம், குறுகவே மாட்டோம். பலன் பெருகும், சத்துவம் பெருகும். ஆபிரகாம் 100 வயதில் இளைஞனா மாறுறான் பாருங்க. 99 வயது உத்தமமாக இருந்தார் என் பார்வையில். அவனுக்கு திரும்ப வாழ வயது வருது, அவன் மனைவிக்கு வருது, செத்துப்போன கற்பத்துக்கு ஜீவன் வருது. கிளவின்னா அபிமெலேக்கு வந்து இழுத்துக்கிட்டே கொண்டுக்கிட்டு போயிட்டான். ஏன்? அவளை இளமையாக்கினார் கர்த்தர். யாராவது கிளவி இழுத்துட்டு போவானா? இல்லை, அவள் வாலிபமாய் மாறுகிறாள். திரும்ப வாழ வயதுன்றார். கழுகு மாதிரி வயதான காலத்தில் கழுகு போய் எல்லாவற்றையும் கொத்தி கித்தி தூக்கி சிறகெல்லாம் போட்டுட்டு முழு மொட்டையாக இருக்குமா. மறுபடி சிறகுகள் முளைத்து வரும். முளைத்து வர வர ஒரு புது பலன் வரும். பல நாட்கள் அண்ணன் தண்ணி எதுவுமே கிடையாது, ஆகாரம் கிடையாது. அது இருக்கிற உபவாசம் தான் சரியான உபவாசம். அன்றைக்கி ஒரு கேட்டு 40 நாள் உபவாசம். 40 நாள் என்ன சாப்பிடுவீங்க? டெய்லி 1 லிட்டர் பால் குடிச்சிருவேன். 1 லிட்டர் பால், டெய்லி 1 லிட்டர் பால் குடிச்சிட்டா போதுமே. நல்லா காய்ச்சி, அதுவே ஸ்ட்ரென்த்து தான்.
சரி, இருக்கட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கழுகு மாதிரி ஆபிரகாமுக்கு 103ஆம் சங்கீதம் டெய்லி வாசிக்கணும் இல்லையா? வயதை என்ன ஆக்குறாராம்? வாழ வயதாக்கிறாரு. வயதானது இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் வர வர கத்தருக்குள்ளே நீங்கள் எந்த அளவு ஜெபத்தை முக்கியப்படுத்துறீங்க, வேதத்தை முக்கியப்படுத்துறீங்க, ஊழியம் செஞ்சு பாருங்க, கத்தருக்காக வாழ்ந்து பாருங்க, திரும்ப வாழ வயது வரும், பழைய பலன் வரும், புது பலன் வரும். நீ அப்போட வயசிலும் இந்த போக்கு போகிறார். அன்றைக்கி ஒரு சொல்கிறார், ஐயா கூட சொன்னார், ஒருவரை 100 வயசா மண் வெட்டியை போட்டு அந்த வெட்டு வெட்டுறாரா. நம்மால் 25 வயசு கூட ஆகலை, இந்த படியில் ஏறு முன்னே நின்று மூச்சு வாங்குது. வாலிப பையனுக்கு எப்படி பாரு, சோம்பேறி. காலையில் எழும்புறது கிடையாது, அதிகாலையில் கத்தரை தேடுறது கிடையாது, வேதத்தை படிக்கிறது கிடையாது, சுறுசுறுப்பு கிடையாது, வேலை செய்கிறது கிடையாது. ஆபிரகாம் அப்படி அல்ல, பெருகினான். சரி, ஆபிரகாமை பெருக பண்ணினார். நல்ல கவனிங்க, கோத்திர பிதாக்கள் 12 பேர், 70 பேரா எகிப்துக்கு போகிறாங்க. வரையில் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பெருக வச்சார். ஒடுக்கினா பெருகக்கூடாதுன்னு. இன்றைக்கி அப்படித்தானே செய்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் பெருகக்கூடாது, கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படணும். ஒடுக்க ஒடுக்க பெருகுவான். குறுக மாட்டாங்க கிறிஸ்தவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகிக்கிட்டே இருக்கணும். 70 பேர் போய் அவங்க பழுகி பெருகி காலகாலத்தில் லட்சமாக வர்றான். லட்சக்கணக்கான மக்கள் கானானுக்கு போகிறான். ஆண்டவர் பெருக வைக்கிறவர்னு சொல்லவன். லட்சக்கணக்கில் கோடியாக பெருகுவார். கோடியாய் பெருகுவாயின்னு வாழ்த்தி அனுப்புகிறாங்க பாருங்க. ஈசாக்குக்கு மனைவி அவர் அம்மா 100 மடங்கு. அப்புறம் பாருங்க, அவங்க சந்தையை தான் பெருகிக்கிட்டே போச்சு. ஈசாக்குக்கு மனைவி அவங்க தான் யாக்கோபை பெற்றெடுக்கிறாங்க. ஏசாவை பெற்ற 2 வித ஜனங்கள்னாரு. 2 மோதிச்சு, உள்ளே சண்டை போடுச்சு, வயிற்றுக்குள்ளே மோதல். ஆண்டவர் சொன்னார், 2 வித ஜனம், 2 ஜாதி வருது உன் வயிற்றில் இருந்து. ஒரு ஜாதி ஏதோமா, ஒரு ஜாதி இஸ்ரவேலாகி வருகிறது. பார்த்தீங்களா? இஸ்ரவேல் பள்ளிக்கு பெருகு கோடியாய் பெருகுவாங்கன்னு வீட்டார் வாழ்த்துனது எவ்வளோ பெருக்கம் பார்த்தீங்களா? வாழ்த்துங்க, ஒரு வாழ்த்த கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்துங்க, சபையை வாழ்த்துங்க, ஊழியர்களை வாழ்த்துங்க, மூப்பர்களை வாழ்த்துங்க, விசுவாச குடும்பத்தாரை வாழ்த்துங்க. நீங்கள் பெருகுவாய்ன்னு சொல்லுங்க. உங்கள் வாயில் பெருகுவாய், கட்டாயம் பெருகுவோம். ஒரு பெருக்கம் கால வேளையில் அன்றைய வார்த்தை, நீ பெருகுவாய் கர்த்தருக்கு. ஆமாம் அருமையானவர்களே, ஒவ்வொரு ஆபிரகாம் சொன்னது தான் ஈசாக்கு சொன்னார். ஆதியாகமம் 26-24 நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னார். ஆதியாகமம் 35-11 படிச்சிங்கன்னா யாக்கோபை நோக்கி நீ பழுகி பெருகுவாயின்னு சொன்னார். எப்படி பார்த்தீங்களா? அவங்க பிள்ளைகள் எல்லாம் சந்ததியாக ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிட்டே வர்றார். பெருகுவாய் பெருகுவாய் பெருகுவாய். காலவெளியிலே உன்னுடைய குறைவை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாமல் கலங்காமல் இருங்க. கர்த்தர்ட்ட நில்லுங்க. கர்த்தர் சொல்றார், இந்த காலவெளியிலே நீ ரெட்டிப்பாய் பெருகுவாய், வலதுபுறத்திலும் பெருகுவாய், இடதுபுறத்திலும் பெருகுவாய், பெருகி என்ன செய்வாய். இப்போ வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை பார்த்துட்டு. இல்லை 54:3 ஏசாயா 54:3 நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு. இரண்டாவது பெருகுகிற நோக்கம், நீங்க உங்க ஜெனரேஷன், உங்க சந்ததி ஜாதிகளை எல்லாம் சுதந்தரிக்க ஆரம்பிச்சிருங்க. பெருகிற நோக்கமே அதுதானே. பெருக்கத்தின் நோக்கம் ஜாதிகளை சுதந்தரிப்பீர்கள் கர்த்தருக்காக. தேசத்தை அடுத்து ஜாதிகளை சுதந்தரிக்கணும், ஆத்துமாக்களை சுதந்தரிக்கணும். நீங்க பெருக பெருக அநேக ஆத்துமாக்களை கர்த்தர்ட்ட கொண்டு வரணும், கர்த்தருக்கு நேராக சபைக்குள்ளே கொண்டு வரணும். எப்படி சுதந்தரிக்கிறது? பல ஜாதி கூட்டங்களை சொந்தமாக்கணும். அவன் ஜாதி சண்டை போடுறான்,
அவன் என்னன்னு சண்டை போடுறான். இன்னைக்கு என்ன ஜாதி சண்டை, ஜாதி கட்சி, அந்த கட்சி, அப்படி இல்லை. அந்த ஜாதிகளெல்லாம் கர்த்தருக்கு நாம் சொந்தமாக்கணும். ஜாதிகளை சுதந்தரித்து வாசிங்க ஐயா. பாழாய் கிடந்த பட்டணங்களை பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி. பாழா கிடக்குது நாடு, பாழா போய்கிட்டு இருக்குது. ஒரு அம்மா சொன்னாங்க வேதத்தில், நான் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும் கிராமங்களெல்லாம் என்ன ஆயிடுச்சு, பாழா போயிடுச்சுன்னு. தாயா எழும்பணும்ல. இஸ்ரவேலிலே, தமிழ்நாட்டிலே தாய் யார்? திருச்சினாப்பள்ளியிலே தாய் யார்? தாயா எழும்பணும். நம்ம சபை தாயா இருக்கணும். இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தாயின் சுபாவத்தை வெளிப்படுத்தணும். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் வந்து சொன்னார், எனக்கு முன்னாக நடந்து கொண்டு உத்தமனாயிர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஜெகவா என்ற நாமத்தில் தன்னை காமிக்கவே இல்லை. இந்த 3 பேருக்கும் கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா தாயை போல மார்பகமுடையவர். தாயாக காமிச்சார், தாயை போல மார்பகமுடையவராய் காண்பித்தார். இந்த காலவேளையிலே தாயை போல உங்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். தேற்றக்கூடியவராய், நடத்தக்கூடியவராய் அப்படி காமிக்கிறார். சிலருக்கு அப்படித்தான் காமிப்பார். எந்தெந்த நேரத்தில் அவர் யாருக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படுத்துவார். இந்த காலவேளையிலே உங்களை பெருக பண்ற நோக்கம், ஜாதிகளை நீ சுதந்தரிக்கணும், ஜனங்களை சுதந்தரிக்கணும், தேசத்தை சுதந்தரிக்கணும், பட்டணங்களை சுதந்தரிக்கணும், கிராமங்களை சுதந்தரிக்கணும், உங்க சொந்தக்காரர்களை கர்த்தருக்காக சுதந்தரிக்கணும். அதுக்காகத்தான் உங்களை பெருக பண்ற நோக்கமே. அடுத்து, பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பாய். அதுக்கு தான் நம்மளை பெருக பண்றது. அந்தந்த இடத்துல போய் ஊழியங்களை செய்து சபக்குழுவை உண்டாக்கணும், சபைகளை உண்டாக்கணும், ஊழியங்களை ஏற்படுத்தணும். பாழாய் கிடக்கிற கிராமங்கள் தாயாக எழும்புங்க. நான் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் எல்லாம் பாழா போயிருச்சு. என்ன தரிசனம் பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த தரிசனம் நமக்கு உண்டா? ஏதோ வர்றோமா போகிறோமா, நம்ம வீடா குடும்பமா ஆசீர்வாதமாக இருந்தால் போகுது. யார் எப்படி போனால் என்ன? எவ்வளோ பேர் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை குடும்பம் பாலா போய்கிட்டு இருக்கு, எத்தனை குடும்பத்தை பிசாசு போட்டு ஆட்டி பண்ணி வேதனைப்படுத்தி இருக்கிறான், கொடிய வேதனை உண்டாக்குறான். இதுக்காகத்தானே நமக்கு கர்த்தர் விசுவாசத்தை பெருக பண்ணுறாரு, கிருபையை பெருக பண்ணுறாரு, வரங்களை பெருக பண்ணுறாரு, வல்லமையை பெருக பண்ணுறாரு. இதெல்லாம் ஏன் நமக்கு கொடுக்கிறாரு? இந்த பாலா கிடக்கிற மக்களையும் பட்டணங்களையும் கிராமங்களையும் சுதந்தரித்து குடியேற்றி வைக்கப்படணும். அதுக்கு தான் எல்லாம் சிலதை பெருக பண்ணுறார். பெருகணும், நமக்கிட்ட கிருபை பெருகணும், போதாது கிருபை, அபிஷேகம் பெருகணும், நிரம்பி வழியணும். நிரம்பி இருக்கிறது இல்லை, நிரம்பி வழியணும் தாவீதுக்கு மாதிரி. அப்போ தான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ரெட்டிப்பான வரம் எதுக்கு எலிசா கேட்டார்? ஜனங்களுக்காக, நாட்டுக்காக, தேசத்துக்காக. கர்த்தருடைய வல்லமையை காண்பிக்கணும், அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற நோக்கம். வச்சுக்கிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு உட்கார இல்லை, பயன்படுத்தப்படும். உனக்குள்ள வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுனார் தீமோத்தேயை பார்த்து பவுல். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது உனக்குண்டான வரத்தை குறித்து அசதியாயிராதே. நான் உன்மேல் கைகளை வைத்த பொழுது உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை அண்ணலாக்கு, எழுப்பிவிடு, வச்சுக்கிட்டு இருக்காத. இதெல்லாம் பெருகணுங்க. நம்ம தேவன் பெருக பண்ணுகிறவர், சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், சுகத்தை பெருக பண்ணுகிறவர், பலத்தை பெருக பண்ணுகிறவர், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறவர். இதெல்லாம் நம்மை பெருக பண்ணுகிற நோக்கமே அநேக மக்கள் கத்தட்டவரன் சுதந்திரமாக பாழாய் கிடந்த பட்டணங்கள்லாம் குடியேற்றி வைக்கப்படணும். அதுக்கு தான் நம்மளை பெருக பண்ணுகிறார். இன்றைக்கி அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்காதீங்க, ஒரு தரிசன கண்ணோட்டம் நமக்கு வேணும். நம்மை குறித்த தரிசனம், நம்ம இருக்கிற ஊரை குறித்து, உங்க கிராமத்தை குறித்து,
இருக்கிற பட்டணத்தை, தாலுகா, டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் குறித்த ஒரு தரிசனத்தோடு நாம செயல்பட்டால் நாம பெருகிக்கிட்டே இருப்போம். நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும், கிருபை பெருக ஆரம்பிக்கும், வரங்கள் பெருக ஆரம்பிக்கும், வல்லமை பெருக ஆரம்பிக்கும். அதோடு அற்புதங்கள் பெருகும், அதிசயங்கள் பெருகும். இயேசுவை தேசம் கண்டுகொள்ளும். ஒப்பு கொடுப்போமா? முழங்காலிடும், கண்களை மூடும். பெருகுவாய். ஆண்டவர் சொல்றார், பெருகுவாய், நீ குறுக மாட்டாய். நீ வலதுபுறத்திலும் பெருகுவாய், இடதுபுறத்திலும் பெருகுவாய், இடங்கொண்டு பெருகுவாய், பெருகிக் கொண்டே போவாய், பெருகிக் கொண்டே போவாய். இனி நான் குறுக மாட்டேன்னு விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. என்னை பெருக பண்ணுவார்னு சொல்லுங்க. ஊழியம் பெருகும், சபை பெருகும், ஆத்துமாக்கள் பெருகும், வல்லமை பெருகும், சத்துவம் பெருகும். உன் சுகவீனத்திலே கர்த்தர் உன் சுகவீனத்தை நீக்கி சுகத்தை பெருக பண்ணுவார், வல்லமையை பெருக பண்ணுவார், அபிஷேகத்தை பெருக பண்ணுவார். குறைவுகள் எல்லாம் பெருகும். வீட்டில் உள்ள குறைவெல்லாம் இனி பெருக போகுது. பெருகும் அற்புதம், பெருகும் அற்புதம், ரெட்டிப்பாய். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகுவாய். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான காலவெளியிலே கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ரெட்டிப்பு எங்களுக்கு எப்பொழுது நன்மை, வலதுபுறத்திலும் நன்மை பெருக்கம், இடதுபுறத்திலும் ஒரு பெருக்கம். அந்த பெருக்கத்தின் நோக்கம் என்னவென்று கண்டோம். ஆண்டவரே, அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேரிலும் இந்த காலவெளியில் ஒரு பெருக்கத்தை உண்டாக்குவீராக, ஒரு நிறைவை உண்டாக்குவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை தொடும் தகப்பனே, பெருக்கத்தை தார். சோர்வோடு இருக்கிற எத்தனை பிள்ளைகள், குடும்பத்தார் இன்றோடு அந்த சோர்வுகள் களைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். பலவீன நீங்கி பலன் பெருகட்டும், சுகவீன நீங்கி சுகம் பெருகட்டும், தரித்திர நீங்கி ஐஸ்வர்யம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுத்து ஜெபிக்கிறோம். காலவெளியில் ஆசீர்வாதம் பெறப்படும். எல்லாரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த ஊழியத்தை பெருகச் செய்கிறவங்க எங்களோடு இருக்கட்டும். இந்த நாளை ஆசீர்வாதமாக்கித்தார். நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் எல்லாரும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே, ஓ எல்லாமும், ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 15ஆம் தேதியிலே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். பிறந்த நாள் காணுகிற ஒரு 3 பேர். ஜோயல் அன்று
கோவை, அருண் பிரிட்டோ சிறுவயலூர், பெனிட்டோ பிராங்க்லின் ஸ்ரீரங். இவர்களுக்கு பிறந்த நாள். இந்த 3 பேருக்காக ஒரு ஜெபித்து ஒரு வாழ்த்து சொல்லுவோமா? கர்த்தாவே, ஜோயல் ஆண்ட்ரூக்காக ஜெபிக்கிறோம், அருண் பிரிட்டோவுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே பெனிட்டோ பிராங்க்லினுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கி இயேசுவின் நாமத்தினாலே பிறந்த நாளை வாழ்த்துகிறோம். வருஷத்தில் நன்மைகளும் கிருபைகளும் தொடரட்டும். தேவனுடைய ஆளுகை பிள்ளைகளை இறங்கட்டும், ஆசீர்வாதமாய் மாற்றும். இந்த வருஷமெல்லாம் நீர் கூட இருந்து வழி நடத்தும் பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கரங்களை கொட்டி ஒரு வாழ்த்துதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.